ஸோ வெல்கம் பேக் டு ஃபீல்டு பஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் லைன் வந்து எப்படி போடுறது சார்ட்டில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து எந்த லெவல் ட்ரேடர்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துடுறோம். ஓகே, ஸோ ட்ரேடிங்னால் என்னன்னே தெரியாதவங்க, சுத்தமாக தெரியாதவங்களுக்கு, ஓகே, ஆனால் ட்ரேடிங் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு நம்ம சேனல் என்ன ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கோட நிஃப்டி 50 இன்ட்ராடேவோட ஒரு நாளில் ஒரு விஷயத்தை வாங்கி ஒரே நாளில் முடிக்கிற ஒரு விஷயத்தை, அதான் இன்ட்ராடே. ஓகே, ஸோ அதோட ஒரு அவுட்லைனை நம்ம வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு அவுட்லைன் சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் நாளாக தான் டெப்த்தாக உள்ளே போகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு டிமேட் அக்கௌண்ட்டாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது கைட் ஜெரோதாங்கிற ஆப். அந்த ஆப்பில் போய்ட்டு என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு விஷயத்தை பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு, அதாவது கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு, புட் ஆப்ஷன் எடுக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வீடியோவில் அதை அப்படியே செல்லில் வந்து உங்களுக்கு வந்து அதை நான் ஆட் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோம். மூணாவது வீடியோவில் ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு எப்படி இருக்கும், நமக்கு என்ன தேவை, ஒரு லேப்டாப் வேணும், ஒரு கையில் ஒரு செல்லு வேணும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் நிஃப்டி 50யோட சார்ட் எப்படி இருக்கும், உள்ளே போய்ட்டு சிஸ்டத்தில் போய்ட்டு நெட்டில் போய்ட்டு ட்ரேடிங் வியூ அந்த இதில் போய்ட்டு எப்படி வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக நாலாவது வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், அந்த சார்ட்டில் இருந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், அதில் வந்து ரெட் கலரும் பச்சை கலரும் ஒன்று இருக்கும், அதுதான் கேண்டில்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், அதில் ஒவ்வொரு கேண்டில் நேம் என்ன, ஸ்பின்னிங் டேபு, டோஜி, ஓகே, ஹேமரு, ஹேங்கிங் மேனு, இன்வெர்டட் ஹேமரு, மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டில்ஸை பற்றி லைட்டாக பார்த்தோம். ஓகே, அதாவது டெப்த்தாக போராட்டி கூட இது இந்த கேண்டில்ஸ்லாம் இப்படி இருக்கும் பார்வையில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் செல்லில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்க போகிறேன், தயாராக இருக்கேன், 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நான் 9 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். ஓகே, லேப்டாப்பில் வந்து ட்ரேடிங் வியூ போட்டுட்டேன், ஆனால் நான் எப்படி வந்து எந்த நேரத்தில் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறது, எந்த நேரத்தில் புட் ஆப்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுதான் எந்த நேரத்தில் நான் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, எதை பொறுத்து நான் எடுக்கிறது அப்படிங்கிற இந்த டவுட் வரும். ஸோ இந்த கேள்விகளுக்கு முதற்கட்ட பதிலாக வரது தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோடு போட போகிறோம், அவ்வளோதான். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் ஸ்டிக் வரும். நம்ம அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை கேண்டில் ஸ்டிக்ஸை காட்டு. 9:15க்கு ஆரம்பித்தது கேண்டில் ஸ்டிக்கை 9:15லேருந்து 16 ஒரு கேண்டில் வந்துடும், 16லேருந்து 17, அதான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் வந்துடும். இதே மாதிரி இன்டர்வலே இல்லாமல் 3:30 வரைக்கும் கேண்டில் வந்துடும். ஓகேவா? அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை எனக்கு வந்து 2 நிமிஷத்துக்கு காட்டு, 3 நிமிஷத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிகினருங்கிற லெவலில் நம்ம வந்து 1 மினிட்டில் தான் வைக்கணும். ஓகே, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் காட்டும். ஸோ இந்த ஒவ்வொரு நிமிஷம் கேண்டில்னால் எந்த நேரத்தில் போய்ட்டு பை பண்ணுறது, எந்த நேரத்தில் செல் பண்ணுறது. நான் பாட்டு தப்பாக வந்து பை பண்ணிட்டேன்னா அது கீழே இறங்கிருச்சுன்னா என் பணம் லாஸ் ஆகிடும். ஓகே, சரி, நான் தப்பாக செல் பண்ணிட்டேன், செல்லிங் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன் அப்படி. இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த பை செல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. காலாக இருக்கட்டும் அதையும் நீங்கள் பை தான் பண்ண போகிறீங்க, புட்டாக இருக்கட்டும் அதையும் நீங்கள் பை தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் அந்த இடத்துல. ஓகே, இது 2 நீங்கள் வாங்குவீங்க. கால் ஆப்ஷன்னால் மேலே போணுச்சுன்னா கால், கீழே இறங்கினுச்சுன்னா புட்டு. ஓகேவா? ஸோ இது 2 வாங்கிட்டு இப்போ ஒன்று கால் ஆப்ஷன் ஒரு நேரத்தில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அடுத்து செல் பண்ணணும். புட் ஆப்ஷன் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் செல் பண்ணணும். இது 2மே வாங்கலான்னு கேட்டால் அது 2மே நீங்கள் பண்ணலாம். அதை வந்து ஹெட்ஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலில் போகலாம். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். ஓகே, ஸோ நான் எங்கே கால் எடுக்கிறது, எங்கே புட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்னா ஒரு கோடு தான் நம்ம போட போகிறோம். அந்த கோடை எங்கே போட்டு வச்சுக்கணும்,
அந்த கோட்டை தாண்டிச்சு அன்னங்கிழிச்ச கோடு, இதை நீ தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த கோட்டை வந்து தாண்டினுச்சுன்னா நம்ம காலோ கீழே ஒரு கோடு போடுவோம், அதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அதை தாண்டிச்சுன்னா பையோ அது இது புட்டோ அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சார்ட்டில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி வந்து என்ன, இன்றைக்கி தேதி 18. இன்றைக்கி 18 ஓடுன இந்த மேப்பை, ஓகேவா, இன்றைக்கி ஓடுனுச்சுன்னு இன்றைக்கி மார்க்கெட் ஓடி இருக்கும்ல, அதே சார்ட்டை நிஃப்டி 50 சார்ட்டை எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ பிகினருக்கான ஒரு வீடியோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஓகே, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு காயாக இருந்தால் என்ன இது ஒரு சிம்பிளான விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க, ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து பொறுமையாக தான் சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ வாங்க சார்ட்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே வரோம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணியாச்சு. ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிவிட்டு நிஃப்டி 50 போயாச்சு. ஓகே, இன்றைக்கான சார்ட்டு வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கான சார்ட்டு, இன்றைக்கி என்ன டேட்டு, 18ஆம் தேதியான சார்ட்டு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஒரு பேக் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக காட்டும். ஓகே, ஓகேவா? இன்றைக்கான சார்ட் இது தான். ஓகே, பாருங்கள் இன்றைக்கி சார்ட். ஓகேவா? ஸோ இந்த கீழே இருக்கிறது வந்து நல்லா பார்த்துங்க. இந்த கீழே இருக்கிறது என்ன பாருங்கள், இது வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்க்கணும். அதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம், அது அடுத்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ காலையில் 9:15 உருவான கேண்டில் இது தான். ஓகே, ஒரு புட் ஆப்ஷன் கேண்டில். ஓகேவா? ஒரு டவுன்ஃபால் கேண்டில். ஓகேங்களா? ஒரு ரெட் கலர் பியரிஷ் கேண்டில் உருவாயிருக்கு. அடுத்ததாக 9:16 ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் உருவாயிருக்கு. ஓகேங்களா? இந்த புல்லிஷ் கேண்டில் உருவானோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பாருங்கள், இந்த கோடு மாதிரி இருக்கா, இந்த கோடை கிளிக் பண்ணி ட்ரெண்ட் லைன்னு போட்டு இது உருவானதுக்கப்புறம், ஓகேவா, இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா அன்றைக்கு நாளோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் ஒரு கேண்டில் இது. ஓகேவா? ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா ஏற்ற இறக்கம். ஓகேங்களா? இது வந்து இங்கே பயங்கரமாக ஏற்ற இறக்கம். இது ஒரே நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் அந்த 50-60 செகண்டாக இந்த ஒரு நிமிஷத்துக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து அப்படியே மேலே ஏற்றம் இறக்கம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிகினர்ஸாக நம்ம இருந்தோம்னா 9:15 9:40 வரைக்கும் கை வைக்கக்கூடாது மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் செட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட். அதாவது மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்படி போடுறது தான் ரெசிஸ்டண்ட் லைன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போட்டு அடுத்ததாக இங்கே ஏறுதுன்னா நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ரெசிஸ்டண்ட் லைனு பக்கத்துலலாம் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், ஒன்றும் பார்க்கல. இப்போ இந்த லைனை நான் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திய நடந்த மார்க்கெட்டில் என்ன இப்படி இருக்குது. ஓகே, இதை கூட நான் ஒரு ரெசிஸ்டண்ட் லைனாக எடுத்துக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு ரெசிஸ்டண்ட் லைனாக எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், இங்கேருந்து அப்படி ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் இப்படி போட்டுக்கலாம். எந்த நேரத்தில், இப்போவே இந்த இடத்துல இந்த 16 வரும்போதே, 16ஆம் நிமிஷம் கேண்டில் வரும்போதே, 9:16 வர கேண்டில் வரும்போதே நான் இதை போட்டுக்கலாம். இந்த லைனை போட்டு, அப்போல்லாம் இந்த கேண்டில் இருக்காது, இந்த 3 கேண்டில்லாம், இந்த 4 கேண்டில் இருக்காது. அப்போ நான் இந்த லைனை தாண்டினா நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். ஏன்னா என்றைக்குமே மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து தேவை. ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிருக்குன்னா அதை தாண்டும் போது ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷனோட தாண்டும். ஓகேங்களா? போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைனை போட்டுட்டேன், ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு முடிஞ்ச இடத்துல நான் ஒரு கூட போட்டுக்கிட்டு இதை தாண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் கொண்டு வந்து இதை கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன். ஓகேங்களா? இதே சப்போர்ட் எங்கே நான் போடணும்னா, சப்போர்ட்னால் கீழே வர்றது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் லைனு அன்னைக்கு, அதாவது இந்த மார்க்கெட் உருவானதுக்கு ஃபஸ்ட்டுலேயே லாஸ்ட்டில் இருக்கணும். அந்த இடத்த நான் ஒரு சப்போர்ட் லைனாக போட போகிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு கீழே இறங்குனுச்சு அப்படிங்கும்போது நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுப்பேன். ஓகேங்களா? நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போது இதுக்கு மேலே போணுச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன். பிகினர்ஸாக இருக்குது பாருங்கள், ஒரு ஒன்ஸ் நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். ஓகே, 100 பாயிண்ட்னால் திட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கணக்கில்லாத ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு நல்ல ப்ரீமியத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வெயிட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு உச்சத்தை தொடுது, உச்சத்தை தொட்டு கீழே டவுன்ஃபால் ஆகுது. இந்த பாருங்கள், டவுன்ஃபால் ஆகுது. டவுன்ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை நீங்கள் போடலாம். ஓகேவா? இது நான் காலைல போட்டு வச்ச லைன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை போடலாம். ஓகேவா? போட்டு வச்சுக்கலாம். இதை தாண்டினுச்சுன்னா நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல தாண்டிருக்கு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சு, இந்த கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கிறதுனால இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் உருவாகும் போது நீங்கள் வாங்கணும். ஓகேவா? இந்த கேண்டிலுக்காண்டி வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டில் பீரிஷ் கேண்டிலாக வந்துருச்சு, அதனால் நம்ம இதை வாங்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த லைன் இந்த பாருங்கள், இந்த லைன் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே போல் இங்கேயும் சப்போர்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அதாவது மார்க்கெட் போக போக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரே கோடாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை எடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த இடத்துல ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லைனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால தான் நான் இது பண்ணேன். சரி, ஓகே, நம்ம இப்போ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கே வருவோம். ஓகேவா? ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல டாப்பில் இன்னொரு ரெசிஸ்டன்ட், நம்ம வந்து மொத்தம் 2 ரெசிஸ்டன்ட் போட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் போட்டிருக்கோம், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கோம், போட்டுட்டு வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? கடைசியில் இப்போ கீழே வந்து புட் ஆப்ஷனுக்கு இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, புட் ஆப்ஷனுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 1ன்னு எழுதுகிறேன். ஓகே, அதே போல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் 2ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான இது. அதே போல் கீழே வந்து சப்போர்ட்டுன்னு எழுதிடுறேன். சப்போர்ட் 1. ஓகேவா? ஸோ பாருங்கள், ரெசிஸ்டன்ட் 1 மறுபடியும் புட் ஆப்ஷன் வந்து இறங்கிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஏறுது. இந்த கேண்டில் முடிச்சுட்டு அடுத்தது இந்த கேண்டிலில் நீங்கள் பை பண்ணலாம் கால் ஆப்ஷன். ஏன்னா ரெசிஸ்டண்ட்டை மறுபடியும் உடச்சிருக்கு. ஓகேவா? கீழே இறங்கிட்டு உடஞ்சிருக்கு. கால் ஆப்ஷன் பை பண்ணால் கூட இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு 12 பாயிண்ட்டே போதுமானது. ஒரு 1000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு ஒரு 12 பாயிண்ட்டே போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட்டாக அப்படியே ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆகும்போது இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்தது இந்த கேண்டில் முடியும் போது இங்கே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஓகேவா? இந்த கேண்டில் முடியும் போதே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம் இதை பார்த்துட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. இதெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை பொறுத்து வரும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 தடவை நல்லா பாருங்கள். இந்த சப்போர்ட் லைன் வந்து இந்த பாருங்கள், இங்கேயும் வந்து வந்திருக்கு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு பிரேக் ஆகி போயிடுச்சு. ஓகே, ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட். ஓகேவா? கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா லைனுமே ரெசிஸ்டண்ட். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட். ஓகேவா? நல்லா பாருங்கள், சப்போர்ட்டில் எண்டில் ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் உருவாயிருக்கு. ஓகேவா? ஸ்பின்னிங் டேப் உருவாயிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டேப்பு உருவானாலே அடுத்தது என்ன கேண்டில்னு பார்த்துட்டு அதே பேட்டர்னில் தான் வரப்போகுது. ஓகேவா? ஒன்ஸ் இந்த இடத்துல இப்போ ஒரு பியரிஷ் வந்திருக்குன்னா இன்னும் டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஸ்பின்னிங் டேப்பை பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட்லேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லையோ, ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ்லையோ வந்து இந்த ஸ்பின்னிங் டேப் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் என்ன கேண்டில் இருக்குமோ அதே கேண்டில் தான் வரும். இது வந்து ஒரு 80% நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஸ்பின்னிங் டேப் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு, புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சேம் இங்கே பாருங்கள், ஸ்பின்னிங் டேப் ஒன்று வந்திருக்கு, அடுத்தது ஒரு பியரிஷ் வந்திருக்கு, புல்லிஷ் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது சப்போர்ட் லைனை பார்ப்போம். சப்போர்ட் லைனில் இந்த இடத்துல ஒன்று உடைக்குது. இந்த இடத்துல அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். பட் இது அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. எல்லா என்ட்ரியுமே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன்னமும் உங்களுக்கு நான் வந்து எந்த ஒரு வீடியோலையும் சொல்லலை. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அதை இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 5 பாயிண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல கொடுக்குறீங்க, ஒரு 5 பாயிண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் மைனஸில் போயிடுது. இந்த இடத்துல ஒரு 10ல் வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 10ல் வாங்குறீங்க. அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 12, ஒரு 17 போன ஒரு 7 பாயிண்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். இதே நீங்கள் 10ல் வாங்கினது 9, 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் போணுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதான் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு 5ல் வச்சுக்கணும். 10ல் போனது நான் ஒரு 5ல் வந்துச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். அந்த வெளியில் வரத்துக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ்னால் லாஸை தடுக்கிறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது அப்படியே வாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் ரெசிஸ்டண்ட்டை வந்து உடைக்குது, ஓரளவு மேலே ஏறுது, நல்லாவே மேலே ஏறி இருக்குது. அடுத்தது சப்போர்ட் அந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து உடைக்குது. ஓகேங்களா? நல்லா இறங்குது. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே இறங்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டண்ட்டை கால் ஆப்ஷனால் உடைக்க முடியல. எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பேசிக்காக இதை தெரிஞ்சுக்குங்க. என்ன உடைக்குதுங்கிறாரு, ஏறுதுங்கிறாரு அப்படின்னு பேசிக்காக இதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு அதோடு மறுபடியும் மேலே ஏறுது, மறுபடியும் கீழே அதே இடத்துல வந்து டச் பண்ணுது. இந்த பாருங்கள், இப்போ ஒரு சிமிலராக அந்த பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இதுக்கு கீழே இறங்க முடியல, ஏறிடுது. கீழே இறங்க முடியல, ஏறுது. அப்புறமேட்டு நல்லா கீழே இறங்கி மறுபடியும் ஏறுது. அப்புறம் இந்த இடத்துல தான் ரொம்ப ஃபுல்லாக இறங்குது. இது இந்த இடத்த அதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் போகிறது, அலை மாதிரி ரிட்டன் போகிற இடத்த தான் நம்ம பீச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறதுக்கான ஒரு இது. இப்போ வேறு மேப்பு போயிட்டு நம்ம இன்னொரு இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போட்டு பார்ப்போம். ஒரு 13ஆம் தேதி 13ஆம் தேதி. ஓகே ஓகே இப்போது 13ஆம் தேதி நடந்த ஒரு இது சார்ட். ஓகேங்களா? பாருங்கள், 13ஆம் தேதி காலையில் 9:15 இப்படி வந்து ஒரு இதாக உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல அதிகபட்சம் நம்ம வெயிட் பண்ணணும். 9:29க்கு நமக்கு வந்து ஒரு உச்சம் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக இது ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஹரிசாண்டல் வியூவிலே போடலாம். ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்களே பாருங்கள், இந்த உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் இந்த உச்சத்தை இந்த ஸ்டேஜால் தொட முடியல, இந்த ஸ்டேஜால் தொட முடியல, இந்த ஸ்டேஜால் தொட முடியல, இந்த இடத்துல தான் வந்து உடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து உடச்சிருக்கு. இது இந்த ஆக்சுவலாக இந்த டோட்டல் சார்ட்டையுமே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடுவே சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனே இருக்காது இந்த சார்ட்டில், அப்படியே நேராக போன மாதிரி தான் இருக்கும்.
ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனே கிடைக்காது. இது வந்து 16ஆம் தேதி சார்ட், ஓகேவா, 2 நாள் லீவு, இதோட முடியுது. பாருங்கள், இந்த சார்ட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் மேலே ஏற்றம் இறக்கமே பெருசாக இருக்காது இதில். ஓகே, ஸோ எனிஹவ் நம்ம வந்து போடுறோம். அதே போல் இந்த எண்டில் என்ன போடணும், ரெசிஸ்டன்ட் போடணும், இது சப்போர்ட் போடணும். ஓகே, பாருங்கள், இந்த எண்டில் ஒரு சப்போர்ட், மேலே ரெசிஸ்டண்ட்டு, கீழே சப்போர்ட். ஓகே, ஒன்ஸ் இதை கீழே தாண்டுறது, கீழே இறங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதை மேலே தாண்டுதுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேவா, அன்றைய நாளோட உச்சத்தை பொறுத்து கரெக்டாக 9:29 வரைக்கும் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 10:30க்கு இதுதான் இனிமேல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இதுதான் உச்சம். ஓகேவா, அதே போல் இந்த இடம் நல்லா பாருங்கள், இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, பாருங்கள், சப்போர்ட் சைடு வரவே இல்லை. நம்ம போட்ட வச்ச லைன் இந்த இடத்துல சப்போர்ட்டாக போட்டாலும் இந்த லைன் வந்து வரவே இல்லை. மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ்லேயே கொண்டு போனாங்க. ஸோ நீங்களே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து ஒவ்வொரு இதுக்கும் போட பாருங்கள். இப்போ வந்து 2வது மேப்புக்கு போவோம், 2ஆம் தேதி போவோம். ஓகே, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இது 2ஆம் தேதிக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஓகேவா, ஒரு சார்ட்டு ஜூன் 2ஆம் தேதி இங்கே இறங்கியிருக்கு. ஓகேவா, இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து இறக்கியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஒரு இறக்கியிருக்காங்க, இறக்கி கொண்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு 2 லைன், அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் போடுவீங்க, போட்டாச்சு. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட். அதே போல் இங்கே கீழே இந்த பாருங்கள், இந்த இடத்துல இறங்கியிருக்கப்ப இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ இது ரெண்டையும் தாண்டி மார்க்கெட்டில் உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை இது ரெண்டுத்தையும் ரெசிஸ்டன்ட்டையும் சப்போர்ட் எங்கேயாவது உடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டில் வந்து உடச்சிருக்கு. ஓகேங்களா, உடச்சி ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய விஷயம் கொடுக்கல. ஒரு நல்ல ப்ரைமில் வாங்கியிருந்தோம்னா ஏதாவது ஓரளவு கிடச்சிருக்கும். ஒன்றும் பெருசாக உடைக்கல, மறுபடியும் இறங்கிருச்சு, மறுபடியும் ஒரு பெருசாக உடைக்கல. ஸோ 3வது தடவை ஒரு நல்ல ஒரு பெருசாக ஒன்று உடச்சிருக்கு. இதில் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போயிருக்கு. ஓகேவா, இந்த பாருங்கள் சார்ட் போட்டிருக்கேன். இதுதான் ஒரு அது அடுத்த ஒரு 3ஆம் தேதி, இப்போ நம்ம 2ஆம் தேதி பார்த்தோம், 3ஆம் தேதி பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். இறங்கி ஏறி சப்போர்ட்டை உடச்சி 2வது சப்போர்ட் வச்சு 2வது ரெசிஸ்டண்ட் வச்சு சப்போர்ட்டை மறுபடியும் உடச்சி மறுபடியும் சப்போர்ட்டை உடச்சி, இந்த பாருங்கள், இதுதான் ஒரு ஃப்ளக்சுவேஷனால நல்ல ஒரு சூப்பரான மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து இப்படி தான் போடணும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட்டில் வந்து எப்படி ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் லைன் போடுறது, அந்த 9:15 அன்றைக்கான கேண்டிலில் வந்து அதில் டாப்பில் இருக்கிறத வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் பாட்டமில் இருக்கிறத ஒரு சப்போர்ட் லைனாகவும் போடுங்க. ஒரு 10:30 வரைக்கும் பாருங்கள். ஏன் 9:15லேருந்து நீங்கள் ஒரு 10 வரைக்கும் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் எது உச்சமாக தொட்டிருக்கோ அடுத்தது அதை வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் அது கீழே சப்போர்ட்டாகவும் பார்த்துக்குங்க. அதை எது பிரேக் அவுட் பண்ணதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்து பார்க்கலாம். நீங்களே ஒரு சார்ட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு கிளாரிஃபை இல்லாட்டி கூட ஒரு ஓரளவு இப்படி போடுறதான் லைனா, அன்றைக்கி அந்த மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் வந்து ஹையஸ்ட் ரீச் ஆனால் தான் வந்து ரெசிஸ்டன்ட் போடணும், லோயஸ்ட் ரீச் ஆனால் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கை தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாளாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஓகே, நாளைக்கு எப்படி மார்க்கெட் போகுது, அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் ரொம்பவே நல்லா போணுச்சு. இருந்தாலும் ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பயம், எதுவும் பணம் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் ஒரு சின்ன லோ ப்ரைஸில் வந்து ஒரு ப்ரீமியத்தை வாங்கி அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 200 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகே, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேயில்
ஒரு ட்ரேடிங் பண்ணி நாளைக்கு எவ்வளோ நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் லைவில் காட்டுறேன், இல்லைனா ஈவினிங் வந்து அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய P&L காட்டுறேன். ஓகே, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி பண்ணுறோம். இப்போயும் நான் சொல்கிறேன், ட்ரேடிங்கில் கை வச்சிடாதீங்க, ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கை வைக்கணும். ஓகே, ஓரளவு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே அவுட்லைனாக சொல்லிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க. ஓகே, நிறைய ரிஸ்க் இருக்குது. டச் பண்ணிங்கன்னா 500 உருவிடும், 1000 உருவிடும். ஏன்னு சொல்லப்போனால் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா 2000 3000 உருவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக உருவிடும் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தை காட்டிலும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கையில் வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருமே வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இனி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இதயம்.